ஹலோ. ஸோ இன்னைக்கு அது சொல்றதுக்கு முன்னாடி 12 வருஷம் படிக்கிறோம் ரைட்டா, 4 வருஷம் காலேஜுக்கு போகிறோம் ரைட்டா. லைஃப் லாங் எது குறைக்கிறோம்? இந்த கொஷினை வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். யாருன்னா ஆண்ட்ரூ டேட். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நானும் பேச போறேன். ஆனால் இந்தியன் ஆண்ட்ரூ டேட்டா என்ன என்ன எழவி அது. ஆண்ட்ரூ டேட் எப்படி அஸ்லர் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணாரோ அந்த மாதிரி ஜேஜியா இருக்கிறேன்னா இன்னைக்கு டிராகோ ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். பெரிய அதிசய படம். டிராகோ 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 ரீசெண்டாக நிறைய இடத்துல பேசப்பட்டு இருக்கு. என்னோட வீடியோஸ்லையுமே நான் நிறைய போட்டு வச்சிருக்கேன். இந்த டிராகோனா என்ன? ஃபர்ஸ்ட் 3 விஷயம்: கிரியேட்டர்ஸ், யூசர்ஸ், பையர்ஸ். என்ன ப்ரோ சிம்பிளா முடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, இதுக்கு ஒரு வீடியோவே இருக்கு. அந்த வீடியோவை பேசுறதுக்கு ஒருத்தர் இன்வைட் பண்ணிருக்கோம். அவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, டெக் இண்டஸ்ட்ரியில இருந்தா நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்றோம். அப்ப டெக் பர்சன் தான் நம்ம பண்ணோம். ஸோ கவிஷ் நெட்வொர்க் அப்படின்ற நம்ம ப்ரோ வந்து இடத்துல இன்வைட் பண்ணிருக்கோம். عندي خوش فصلة يا اخي تفوز تفوز والله خوش رقصة يا اخي دوس دوس عندي خوش فصلة. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ ஒரு டெஸ்டிங் ப்ராடக்டாக வச்சிருக்கோம். ஆனால் ரிலீஸ் ஆகும்போது இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் தான் ரிலீஸ் ஆகும். பட் டெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு, நீங்க என்னெல்லாம் பண்றீங்க இதில் அப்படின்றத கம்ப்ளீட்டா பேசுறதுக்காக நம்ம ப்ரோ வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவில் லாஸ்ட்ல இந்த டூல்ஸை வந்து ஆஃபர் பண்றோம்ல, அதுக்கு ஒரு சீக்ரெட் கோடுமே கொடுப்போம். அந்த கோடை யூஸ் பண்ணி சில ப்ரீமியம் டூல்ஸே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கோட் இந்த வீடியோ எண்டில் இருக்கு. ஸோ வீடியோ முழுசா வந்து பாருங்க. ஸோ அவரோட நம்ம இன்வைட் பண்ணிக்கலாம். ப்ரோ அவர் கேமரா பின்னாடி நின்றுருக்காரு, வாங்க. ஸோ ப்ரோ உங்களை பத்தி என்னை பத்தி நானே இப்படி திரும்பி சொல்றது, நானே சொல்லணுமா? நீங்களே சொல்லுங்க. அதான் இது ஒரு வல்லவர். அப்புறம் என்ன ப்ரோ சொல்லுவாங்க, கண்டினியூ சிம்பிள். ஓகே, இவர் வந்து ஒரு டெக் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர். அதை தாண்டி நிறைய ஓப்பன் சோர்ஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ்லாம் நிறைய ரெடி பண்ணியிருக்காரு. இவரோட ப்ரொஃபைலுமே நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோவோட கம்ப்ளீட்டாக நிறைய கிட்டப்பில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே புஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி. ஸோ அதனால தான் ப்ரோவை இன்வைட் பண்ணியிருக்கோம். ப்ரோ வந்து டிராகோன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து பேசியாச்சு. ஸோ அதை தான் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்டிங் போகும். ஓகே, ஸோ அந்த டூலை வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம் கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு யூஆர்எல் சொல்றீங்களா? ஓகே, டிராகோ drago.shop. ஓகே, ஸோ ப்ராடக்ட். இப்போ எனக்கு என்ன சொன்னீங்கன்னா, எதுக்கு இந்த ப்ராடக்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெட்டாமெட்டிக்ஸ் ப்ரோ தெரியும் கரெக்டா? ஓகே, அவர் என்ன பண்ணிருக்காரு, ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இப்போ ஒரு 10 செகண்ட் போச்சா, எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுதா உனக்கு? அவ்வளோதான் வாழ்க்கை. ஓப்பன் சோர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ற எல்லா டூல்ஸ்ல இருக்கிற பர்சன்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா சரியான மணி கிடைக்கிறது இல்லை. அதனால பாதி பேர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகுறாங்க. ஓகே, இந்த ஃபீல்ட்ல இருந்து கரெக்டா. ஓகே, ஓப்பன் சோர்ஸ் பண்ற பாதி பேர் வந்து ஒர்க்கர்ஸ் தான், இன்னைக்கு 9 to 5 ஒர்க் போறவங்க. ஸோ அவங்களால அந்த ப்ராடக்ட்டை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்க முடியல. அதுக்கான சரியான மணியும் அந்த ப்ராடக்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஓகே, அதனால வந்து ஃபீல்ட் அவுட் ஆகும். ஸோ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு 3 பேரை உள்ள கொண்டு வரோம். யூசர்ஸ், கிரியேட்டர்ஸ், பையர்ஸ். யூசர்ஸ் யாருன்னா, இப்போ இதுல நிறைய டூல்ஸ் நீங்க இருக்கும் போக போக பாப்பீங்க. இதுல வந்து நிறைய டூல்ல இருந்து லேர்னும் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து யாரு அப்படின்னா நம்மளோட கிரியேட்டர்ஸ். இப்போ நம்மளா கிரியேட்டர்ஸ்ல இருக்கோம், நம்ம நிறைய ப்ராஜெக்ட் புஷ் பண்ணி நிறைய டூல்ஸ் ரெடி பண்ணி கிட்டப்ல போட்டிருக்கீங்க. அதுக்கான சரியான ரெவன்யூலாம் நம்மளுக்கு வராது. டிராகோல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அந்த ப்ராடக்ட்டை புஷ் பண்ணிட்டு நீங்க டிராகோல எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா என்டையரா வந்து அதுல இருந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இதுல ப்ராடக்ட் போடுறோம் அப்படின்னா யார் இதை யூஸ் பண்ணுவோம்? நான் என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி மார்க்கெட்டர்ஸ் இது நாங்க மார்க்கெட் பண்ணுவோம் வெளியில. அதை கம்பெனிஸாவும் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு டூல்ஸ் இந்த மாதிரியான கரண்ட் அப்டேட்டட் டூல்ஸ் யாருக்குமே இல்ல. உங்க டூல் அவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதை பை பண்ணி வாங்குவாங்க. பிளாட்ஃபார்ம் பண்ற எனக்கும் காசு, உங்களுக்கும் காசு, 2 பேரும் பில்லியனர் ஆகும். ஸோ இதுதான் இது உங்களுடைய லோகோ. ப்ராடக்ட்ஸ் பில்ட் பை பீப்புள் ஹூ பில்ட் டெக். எஸ் ப்ரோ. இங்க பென்குயின் சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்கு? இது எதுக்கு நம்ம ப்ராடக்ட்ல சைபர் செக்யூரிட்டிக்கு டூல்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, நிறைய மெத்தடாலஜிஸ் கொடுக்குறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பக் பவுண்டிக்கு நல்ல ஒரு சோர்ஸ் நீங்க யாருமே பக் பவுண்டி. பக் பவுண்டிக்கு நல்ல சோர்ஸ். என்கிட்ட நிறைய பேர் பக் பவுண்டி பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பக் பவுண்டி பண்றீங்கன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா. எப்படி கமெண்ட்ஸ் கொடுப்பீங்களா? எப்படி இதுல வந்து நீங்க கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கெட் ஸ்டார்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க அர்சனல்ல போனீங்கன்னா நீங்க ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஓகே, இதுல பாத்தீங்கன்னா
ஓகே, இங்க வந்து நம்ம யூஆர்எல் கொடுத்துக்கலாம். URL கொடுத்துக்கலாம். இப்போ நான் கவிஸ் நெட்வொர்க் kavisnetwork.in கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்துடுது. ஆமா. சப்டொமைன் ஃபைன் பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் யூஆர்எல் செக் பண்றதுக்கு, சென்சிட்டிவ் டேட்டா டிஸ்கவரி. ஸோ இதுக்கு எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தால் உட்காந்து டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. அவன் வந்து replace பண்ணிடுவான். ChatGPT காப்பி பேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. மொத்தமாக இங்கே இருக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நம்ம அதை வந்து ரன் பண்ணிக்கலாம். அப்படிதான். Exactly. ஓகே ஓகே ஓகே. ஸோ நிறைய நெட்வொர்க் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வேர்ட்பிரஸ், என் வெப்சைட் வேர்ட்பிரஸ் தான் கிடையாது. ரைட் ப்ரோ. இல்ல ஒரிஜினலா டூல் டெவலப் பண்ணா நிறைய இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா வடக்கு பசங்க உள்ள புகுந்துருக்கானுங்க. இப்போ எப்படின்னா வடக்கு பசங்க உள்ள புகுந்து என்னன்னா நான் ரீசெண்டா பாக்குறேன் ஒரு ஃப்ரீலான்ஸரா நான் ஒருத்தர் மீட் பண்றேன் கம்பெனியா. ஓகே, நான் அவங்ககிட்ட சொல்றது மாதிரி டெவலப்மெண்ட்லாம் வெப் டெவலப் நாங்க பண்ணி தரோம் அப்படின்ட்டு. எவ்வளவு கேக்குறீங்க? நான் சொன்னா 30K 40K நாங்க சார்ஜ் பண்றோம். ஓகே, தம்பி வடக்கு போய் மாட்டோம்னா 5000 வெப்சைட் பண்ணி கொடுக்குறோம். யாருடா நீங்கன்னு சொல்லிட்டு நான் போய் பாக்குறேன். அவன் கேட்கறேன் தம்பி எப்படி பண்றீங்க நீங்க அப்படின்னா சொல்றான் வேர்ட்பிரஸ் வந்து நாங்க கிராக்ல யூஸ் பண்ணிப்போம். கிராக்ல யூஸ் பண்ணிட்டு சரியான செக்யூரிட்டி எதுவுமே கொடுக்க மாட்டாங்களாம், எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து அதை நான் பண்ணி கொடுத்துருவோம். அதோட கணக்கு முடிஞ்சு 5000 ரூபா. வடக்கு பசங்க வந்து அது வந்து மேஸ்திரி உனக்கு எனக்கு தான் போட்டியே. 2 பேருக்கு தான் போட்டின்ற பெரிய ஒருத்தர் இருக்காரு. ஆர்கனைசேஷன்ஸ்ல இதுலயுமே யூஆர்எல் கொடுத்துக்கலாம். kavisnetwork.in. ஓகே, இதுல போயிட்டு ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலயுமே நிறைய இருக்கு. சப்டொமைன் எனுமரேஷன், சீக்ரெட் டிஸ்கவரி, பாசிவ் ரெகனைசன்ஸ், ஆக்டிவ் ரெகனைசன்ஸ் இருக்கா, போர்ட் ஸ்கேனிங் இருக்கு. ஓகே, வல்னரபிலிட்டி சர்ச், எக்ஸ்ப்ளாய்ட் டிபி. ஓகே, எக்ஸ்ப்ளாய்ட் டிபி இப்போ ஆக்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுவே வந்து ஒரு இது டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், கூகுள் டாக்ஸ். ஸோ அதுவே யூஸ் பண்ணிடுது. ஸோ க்ளவுடுக்கு, டெவலப்மெண்ட் அசெட்ஸ், இப்படி நிறைய இருக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் மெத்தடாலஜி எதுக்கு? ஆக்சுவலி மெத்தடாலஜினா இப்போ நம்ம நிறைய இடங்கள்ல வந்து பாக்குறோம். இப்போ ஹேக்கர்ஸ் நிறைய இடங்கள்ல வந்து சில ரைட்டர் டூல்ஸ்லாம் பார்ப்போம், மீடியம் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். பட் வந்து கரெக்டா ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கரை ஒருத்தரை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து கரெக்டான மெத்தடாலஜி சொல்லணும். எக்ஸாக்டா இதுதான் ஹேக்கர்ஸ். மெத்தடாலஜிஸ் எது ஃபைன் பண்ணணும்னா, இப்போ ஒரு வெப்சைட் நீங்க அனலைஸ் பண்ணுவீங்களா, உங்களோட மெத்தட் வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தரோட மெத்தட் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணி ஓகே ஓகே ஓகே. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன், அடிக்கடி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ரைட், ஸோ இங்க என்ன கொடுத்தாலும் அது அப்படியே எனக்கு முன்னாடி போட்டு உங்களுக்கு கொடுத்துரும். இந்த வெப் செக்யூரிட்டிக்கு என்ன மாடல், சப்டொமைன் எப்படி பண்றது, அது எல்லாமே இதில் கொடுத்துரும். டேரக்டா நம்ம லினக்ஸ்லயோ அதிலே போட்டுலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எக்ஸ்டென்ஷன்ஸ், ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன், எசென்ஷியல் ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார் செக்யூரிட்டி, வேப்பலைசர். எனக்கு தெரிஞ்சது அதுதான் பெஸ்ட். டெம்ப்மெயில் அது தெரியும், பார்த்துட்டீங்களே. ஆமா, டெம்பரரி கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு ஹண்டர் ஐஓ தெரியும். சோ குக்கி ரீடர் தெரியும். அது யூ பிளாக் வெர்ஷன், லிங்க் ராப்பர் தெரியாது, டாட் கிட் தெரியாது. யூ பிளாக் வெர்ஷன் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் உள்ள கொடுத்துருக்கீங்களே. ஓகே, சோ டைரக்டா அதை நம்மளால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுமா? ஓகே, எல்லாத்தையுமே இது சோர்ஸ் உள்ளாரே கொடுத்துருக்கீங்க. குரோம் ஸ்டோருக்கும் டைரக்டா லிங்க் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து no longer available because it doesn't follow best practice for Chrome extensions. ஒரு சிலது எப்படி இருக்கு இல்லையா? சரி, ஓகே, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்னொன்னா செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வேப்பலைசர் தான் ஆல்ரெடி இருக்கு. பட் நிறைய பேருக்கு அதுவே தெரியறது இல்லை. ஆமாம், வேப்பலைசர் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க டிராகோல இப்ப நீங்க பாக்குற ஒரு இது இருக்குல்ல, இது நான் ஒரிஜினல் இதோட யூஆர்எல் கொடுக்குறேன். அதையுமே பாருங்க, நம்மளோட அப்கிரேட் ப்ராடக்ட். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் பார்ப்போம். ரைட்டப்ஸ் எதுக்கு? ரைட்டப்ஸ் அப்படின்றது வந்து எப்படின்னா, ஹேக்கர்ஸோட பக் பவுண்டி அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி ஃபர்தரா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஹண்டிங்லாம் இது உங்களுக்கு இருக்கும். எப்படிலாம் ஒருத்தவங்க வந்து ஹண்ட் பண்ணாங்கன்றது வந்து ரைட்டப்ஸாக எழுதியிருப்பாங்க. ஓகே, ப்ரொஃபஷனல் இன்ஃபோசிஸ்லாம் கூட நீங்க பார்க்கணும். இந்த ரைட்டப்ஸ்லாம் வந்து படிச்சு பார்த்துக்கலாம். அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது எல்லாமே மீடியம் மோட் தான். மீடியம்னு சொல்ல முடியாது. ஹேக்கர்ஸ் நாங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சில இதுவெல்லாம் வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லாம் ஏப்ரல் 24 ரீசெண்டாக நடந்தது தான் எல்லாமே. ஓகே, யூடியூப் சேனல்ஸ், இவங்கெல்லாம் வந்து யூடியூபர்ஸ். ஆமாம், இதில் கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேர் சேனல் போட்டுறோம். ஆமாம், போடலாம். இருக்கிறதே வர மாட்டேங்குது. ரைட்டு. ஓகே, ஸோ இதில் ஃபாரின் அதர்ஸ் இருக்காங்க, இல்லை ஃபுல்லாக இந்தியன்
இந்தியன் ஃபார்முலா கலந்து தான். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பண்ணதான். சர்ச் பண்ணின்றதை தாண்டி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஆல்ரெடி. அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து எந்த சேனல்ஸ்லாம் உண்மையாவே ஹேக்கிங் டீச் பண்றாங்க, அதோட உண்மையான ஹேக்கிங்லாம் யாருமே என்ன பொறுத்த அந்த யூடியூப்ல எலாபரேட் பண்ணல, ரைட்டா? ஸோ அதோட ஒரு சாயல்னு சொல்லுவோம். இப்போ எங்காலக்கான நெட்ஒர்க்ஸுக்கு இருப்பாரு. ஓ மேபி இதுல இருக்க மாட்டேன். நெட்ஒர்க் ஒரு ஓவரால் எல்லாமே கனெக்ட் பண்றாங்க. அதுல பக் பவுண்டி எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் தான் இல்ல. பக் பவுண்டி தனி சேனல்ஸ் ஓகே ஓகே. டோட்டல் சைபர் செக்யூரிட்டி இல்லாம பக் பவுண்டிஸ் மட்டும் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அப்கிரேட், இது ரீசெண்டா நடந்த அப்கிரேட். ஆண்ட்ராய்ட் பக் பவுண்டி வந்து இதுல. ஓகே. ஆண்ட்ராய்ட் வீடியோ டுட்டோரியல்ஸ் எல்லாமே சேனல்ஸ். பக் பெஸ்ட் பக் ரிப்போர்ட்ஸ். ஓகே. கிரெடென்ஷியல்ஸ் இதுக்குமே பிளாக் சைட்டப்ஸ். ஓகே ஓகே. இங்க லேர்ன் தி பேசிக்ஸ் இது எதுக்கு படிக்கிறதுக்கு? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இது அப்படின்னா நான் எப்படி எல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து பேசிக்கா ஜாப் ரோல்ஸ். உண்மையிலேயே இந்த ஜாப் ரோல்ஸ் வந்து நிறைய டிஎம் பார்த்துட்டீங்களோ? ஏன்னா இல்லை நான் பார்த்தது சொல்லல, நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அடுத்து எப்படி போறதுன்னு தெரியல, இதுக்கு என்ன ஜாப் ரோல்ஸ். அதிகபட்சமா சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா ஜாப் கேட்டீங்கன்னா சாக்கா சொல்லுவான், பென்டெஸ்டர் சொல்லுவான். இதை தாண்டி ஏதாச்சும் சொல்றேன் அப்படின்னா த்ரெட் ஹண்டிங் பக் ஹண்டிங் போறேன்னு சொல்லுவான். இதை தவிர இன்னும் நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்கு, அதெல்லாம் பத்தி இதுலயே நிறைய நம்ம ஒரு ரெட் டீம் ஆபரேட்டர் ஜூனியர் லெவல் இதெல்லாமே அதுவும் நிறைய பேருக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால் ஜாப் ரோல்ஸ் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ரோல்ஸ் எனக்கு தெரியும், நான் அதையுமே இதில் ஆட் பண்ணுவோம். ஓகே ஷோர். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னொன்று என்னென்னா ரீசெண்டாக நான் எனக்கு டிஎம் பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னா டிப்ளமா படிச்சிருக்கேன், காலேஜ் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கேன், மாஸ்டர் படிச்சிருக்கேன், வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் ஆட் பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ரோல்ஸ் இருக்குங்கிறது தெரியாதுங்கிறது ஒரு சைடு, ரியாலிட்டி என்னங்கிறது தெரியாதுங்கிறது ஒரு சைடு. ஒரு பையனை பேசுகிறான் ஃபிஷிங் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நான் சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட் தானே ப்ரோ, சைபர் செக்யூரிட்டி தானே பண்ணுறேன், நான் வந்து ஃபேக் லிங்க் இது பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணலாம், ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணுறேன் பார்த்துருப்பீங்களா? போஸ்ட் ஒருத்தன் போடுறான், அதை அடுத்து பேசுவோம். சொல்கிறேன், எனக்கு மெசேஜ் பண்ணும்போது டெக்ஸ்ட் பண்ணும்போது எனக்கு பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணால் இதெல்லாம் ஹேக்கிங் தானே ப்ரோ, இதெல்லாம் சைபர் செக்யூரிட்டியில் தானே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அட்வைஸை போட்டு இதெல்லாம் சரி வராது. ஆக்சுவலி சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து நீங்கள் செக்யூர் பண்ணணும், நீங்கள் வந்து டூல்ஸ் பில்ட் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு யாராச்சும் உங்கள் கம்பெனி யாராச்சும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரன்சிக் பண்ணுவீங்க, இப்படி நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு ஜஸ்ட் ஃபிஷிங் லிங்க் அனுப்புறதெல்லாம் ஹேக்கிங் நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ அதையுமே வந்து இதில் நம்ம ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜாப் ரோல்ஸ் மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, நீங்கள் அதை எப்படி உள்ளே போய்க்கலாம், கரியர் பார்த்த மாதிரி கொடுக்கலாம். கரியர் பார்த்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டூல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷாக படிக்க வராங்கல்ல, ஈவன் ஸ்கூல் பையன்லாம் அவன் படிச்சுட்டு இருக்கான், ஸ்கூல் பையன் படிச்சுட்டு இருக்கான், காலேஜ் படிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அபவ் 30+ ஏஜ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து உள்ள வராங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க அந்த ஃபீல்டில் அவுடேட் ஆகிட்டு சரி நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் கரியர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது சைபர் செக்யூரிட்டிக்குள்ளார வராங்க. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா சைபர் செக்யூரிட்டி பார்த்து சூஸ் பண்றாங்க, டிகிரி மேண்டேட்டரின்னு நினைக்கிறீங்க? டிகிரி இப்போ எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்ல நிறைய இதுல அவுடேட்டட் சிலபஸ் வச்சிருப்பாங்க. பட் இந்தியாவோட கண்ட்ரி மென்டாலிட்டி படி டிகிரிங்கிறது மினிமம் தேவைப்படக்கூடிய ஒரு ரெக்யர்மெண்ட். நீங்க கம்பெனிஸ்க்கு நீங்க ஜாப் அப்ளை பண்றீங்க, நீங்க தனியா பண்றீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் நீங்க போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறது டிகிரி. ஸோ டிகிரி வந்து இருக்கும், ஆனா கம்பல்சரியா வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். டிகிரி இருந்துதான் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற உள்ள ஹேக்கிங் புக்ஸ் எல்லாம் உள்ள கொடுத்துருக்கீங்க. அப்புறம் கிளைக் கமெண்ட், CLI கமெண்ட்ஸ் டைரக்டா இருக்கு. ஸோ லினக்ஸ் பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேக்கர்ஸ் டு ஃபாலோ அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்மே நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ ட்விட்டர், மீடியம், யூடியூப், டிஸ்கார்ட் அதெல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ டிராகோக்குள்ள வருவோம்.